குடியரசு தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் சேலம் அணி கோப்பையை தட்டிச் சென்றுள்ளது. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. குடியரசு தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தை அடுத்த மோகனூரில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி கடந்த 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், மதுரை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 17 அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் சேலம் அணியும் நாமக்கல் விவேகானந்தா அணியும் மோதின. இதில் சேலம் அணி 31-27 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று முதல் இடம் பிடித்தது. நாங்கள் மொத்தம் இதில் 12 அணி கலந்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் ஃபைனல்ஸ் வந்தோம். ஃபைனல்ஸில் நாங்களும் விவேகானந்தா மகளிர் கல்லூரி விளையாண்டோம். அதில் நாங்கள் 31, அவங்க 27, 5 புள்ளி முன்னிலையில் வெற்றி பெற்றோம். ரொம்ப சந்தோஷம். சாம்பியன் பட்டம் வென்ற சேலம் அணிக்கு கோப்பையுடன் 10,000 ரூபாய் ரொக்க பரிசும், 2வது இடம் பிடித்த நாமக்கல் விவேகானந்தா அணிக்கு கோப்பையுடன் 5,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. இதேபோல் 3வது மற்றும் 4வது இடம் பிடித்த நாமக்கல் மற்றும் சேலம் கணேஷ் அணிக்கு கோப்பையுடன் 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.